பட் விதார்த்தை பொறுத்தளவில் அவனுக்குள்ள ஆதங்கம் இருக்கிறது. டைரக்டர் ரவிக்குமாரே சொன்னார், அவர் பார்த்த உடனே விக்ரம் மாதிரி இருக்கு, அவர் மாதிரிலாம் இவர் மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்மளா இருக்கணும், அதுதான் நல்லா இருக்கும். நான் கூட எம் ஆர் ராதா மாமன் தான். நான் எம் ஆர் ராதாவாக நடிக்கவே முடியாது, நடிக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு பீரியட் ஓவர். அவர் ஒரு டைப், ஒரு ஏரியாவில் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு ஏரியாவில் வந்திருக்கோம், நம்ம வேறு மாதிரி பண்ணணும். நான் நடிகர் திரு சிவாஜி கணேசன் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவன். நான் உண்மையிலே அவங்க அங்கே இருந்தவன். ஆனால் எம் ஆர் ராதா மாவன். புரட்சி தலைவர் படம்னா முதல்ல போய் உட்காருவேன். ஏன்னா புரட்சி தலைவர் படம் தான் எக்ஸாக்ட் ஃபில்ம். அந்த டிக்கெட்டு கொடுக்கும்போது பேத்தாஸ் டேக்ஸ் கிடையாது, சென்டிமெண்ட் டேக்ஸ் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் தான் இருக்கும். அந்த என்டர்டெயின்மெண்ட் உள்ள ஒரே படம் புரட்சி தலைவர் படம் தான். அதனால் அதை பார்ப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பெரிய நடிகர் நான் நடித்து பிஸியாக இருக்கும்போது ஒரு நடிகர் பெரிய ஹீரோ அவர், நானும் அவரும் ஒன்றா நடித்தோம். என்கிட்ட வந்து கேட்டார், நமக்கு எப்பவுமே யாரை பற்றியும் கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது, பொப்புன்னு சொல்லிடுவோம் மூச்சு மேலே. அவர் வந்து என்ன தெரியாமல் வந்து கேட்டுவிட்டார், அப்படி நான் இவ்வளோ படம் நடிச்சிட்டு இருக்கேன் சார், சரியா உத்தமபுத்திரம் பார்த்துருக்கியான்னு கேட்டேன். நீ நல்ல நடிகன் ஆகணும்னா உத்தமபுத்திரன் பாரு. உத்தம அவ்வளோ உத்தமமாக உனக்கு தெரியலையா? உத்தமபுத்திரன்றது நடிகர் திரு சிவாஜி கணேசன் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, போய் பாரு. ஒரே முகம், ஒரே மீசை, ஒரே தலை. ஆனால் நமக்கு தெரியும், ஒன்று பார்த்திபன், ஒன்று விக்ரமன், அவன் தான் நடிகன். அதனால் அதை போய் நான் பார்த்ததே இல்லை சார், அப்படின்னு உருப்பிட மாட்டேடான்னு சொன்னான். அவனுக்கு கோவம் வந்துருச்சு என் மேலே. என்ன அந்த இப்படி சொல்கிறான், இப்போ உருப்பிடாம தானே இருக்கான். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த படங்கள் எல்லாமே போட்டியில் வந்து பெரிய அளவில் இருக்கணும். எனக்கு இந்த கேசட் வெளியீட்டு விழா பண்ணுறாங்க பாருங்க, நான் டேரன்கிட்ட சொல்லிட்டேன், அதே தான் இங்கே சொல்கிறேன். ஒரு விதத்தில் இது நல்லது, ஒரு விதத்தில் இது தப்பு. ஒரே விதத்தில் நல்லது என்னென்னா, தப்புன்றது என்னென்னா, இவ்வளோ செலவு செய்ய வேணாம். வெறும் பத்திரிகைக்காரங்களுக்கு தெரியணும் விஷயம், அவ்வளோதானே. படம் முடிஞ்சு போச்சுன்னு அவங்கள மட்டும் கூப்பிட்டு ட்ரைலர் போட்டு காமிச்சிட்டு போயிட்டா போதும், அவங்க பார்த்துக்குவாங்க மற்ற வேலையை. இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்து பாவம் செலவு ப்ரொடியூசர். நல்லா சொன்னாங்க, அவர் மலேசியாலேருந்து வந்தார், அவர் இந்த ஊருக்காரரு, அவரோட குடும்ப பிஸ்னஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. மலேசியாவுக்கு போனார், அங்கே செட்டில் ஆகிட்டார். அது நல்லா ஊராக தெரிஞ்சது போல இருக்குது, செட்டில் ஆகிட்டார். ஆனால் வராரு போகிறாரு. ஆரம்பத்தெல்லாம் அருள் கூட ஆங்கிலத்தில் பேசும்போது புரிஞ்சு நல்லா பேசினார். கதாநாயகி யாதவ் பேசினாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் எனக்கு எப்பயும் பார்த்தாலே கதாநாயகி பேசினாலே புரியாது, அதில் ஆங்கிலத்தில் பேசி எனக்கு புரியல. பார்க்குறேன், ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, புரியலையே ஏன். ஆனால் நடுவில் நிறைய சிரிக்கிறாங்களா, சிரிப்பை பார்த்து ரசிச்சுக்கிட்டு வணக்கம் சொல்லி விட்டாங்க. அப்படியே அப்போ உண்மையிலே கவர்ச்சியான ஒரு நடிகை தான். ஏன்னா அவங்க என்ன பேசுனாங்கன்னே புரியல, ஆனால் எல்லாரும் சிரித்தோம், எல்லாரும் ரசித்தோம், கையே தட்டோம். அதுதான் உண்மையான கவர்ச்சி கதாநாயகி. அதனால தான் நான் ஃபோட்டோ எடுக்கும்போது கூட கதாநாயகி இருந்தால் நிற்பேன், இல்லைன்னா நிற்க மாட்டேன். ஏன்னா இந்த பத்திரிக்கை போட மாட்டீங்க, நம்மளை அவங்கள தான் போடுவீங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும், கவர்ச்சி இருக்கிற இடம் தானே அதிர்ச்சியும் இருக்கும். அதனால் இந்த ஃபங்க்ஷனு வந்தால் இது ஒரு பிரச்சனையை பார்க்கலாம். இன்னொரு விதத்தில் பார்த்தா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நான் ஏன் நினைக்கிறேன்னா, இந்த தியேட்டர் இப்போ தான் ஃபுல்லாகுது. நான் வேண்டிக்கிட்டதெல்லாம் என்னென்னா, இதே மாதிரி இந்த படம்ல ஒரு 20 நாளாவது ஃபுல்லாகி ஓடினா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த தேட்டர் தமிழ் தேட்டர் ஓனரை கேளுங்களேன், ஏன் ஒரு ஷோ விட்டுட்டு உங்களுக்கு இப்போ இந்த ப்ரோக்ராம் விடுறாருன்னா, அது தேட்டர் ஃபுல்லாக. ஏன்னா பின்னாடி தேட்டர் சீட்டெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகாமல் இருக்குது, அதெல்லாம் யூஸ் ஆகட்டும்னு விட்டுட்டு இருக்காரு. அதுக்காக நடத்தணும். ஆனால் நான் நிச்சயமாக நான் கூட திருப்பி படம் எடுக்கணும், படம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் வெறும் பத்திரிக்காரங்க, நான் எப்பயும் மதிப்பேன் பத்திரிக்காரங்களை.
ஏன்னா நானும் இவ்வளோ தூரம் வந்ததுக்குன்னா ஒரு பெரிய காரணம் பத்திரிக்காரங்க தானே. அவங்க என்னை பற்றி திட்டியோ திட்டாமலோ எழுதலைன்னா நான் இருக்கிறதே தெரியாது. அதனால் பத்திரிக்காரங்க தேவை. பாட்டெலாம் போட்டாங்க, இதெல்லாம் போட்டாங்க, இன்னும் கொஞ்சம் சீன் போட்டிருந்தா படத்தையே பார்த்துடலான்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் என்னென்னா, ராஜ்குமார் நான் அவனை பாராட்டி இருக்கவே மாட்டேன். ஏன்னா அவன் நல்ல டைரக்டர்கிட்டே இருந்து வந்தவன். விக்ரமனு ரவிக்குமார்கிட்டேருந்து வந்தவன். அவன் நல்லா எடுக்கலன்னா தான் தப்பு. ஆனால் என்னென்னா காமெடி சென்ஸ் உள்ள பண்ணுறது. வடிவேல் ஒரு சேரில், ஒத்த சேரில் நண்பர்களாக பார்த்து ஒரு படத்தில் காமெடி பண்ணியிருப்பாங்க. கார் மயத்தில் ஒத்த சேரு, நல்ல நண்பர்கள், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து கூட எப்படா இருக்கா உட்காரு சண்டை ஆகிடும். நண்பர்கள் பிரிஞ்சிருவாங்க. அற்புதமான விஷயமா பண்ணுவாங்க. ராஜ்குமார் நல்லவன், ஒரு பக்கம் கேட்டவன். எனக்கு அவனை ஆகாது, உண்மையிலே சொல்றேன். நான் அவனை எப்பயுமே பாராட்டி பேசவே மாட்டேன். ஏன்னா இவன் என்னை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக. நான் எம்எல்ஏ ஹாஸ்டலில் எந்த ஒன்று இருக்கும். நான் எம்எல்ஏ இருக்கும்போது 3 வருஷம் அவனுக்கு இடம் கொடுத்தேன். சும்மா இருந்துக்க போடாங்க, மெட்ராஸில் தங்கிறதுக்கு இடம் இல்லை, போடாங்க போட. சினிமாக்காரனுக்கு எவன் இடம் கொடுக்குறான்? நீ போய் தங்க. நீ ஏன்னா அங்கே வாடகை கிடையாது. இவன்கிட்ட வாடகை கிட்ட கிடைக்குமா? அதை விட்டேன். ஆனால் என்ன செஞ்சான், நன்றி எடுத்தேன்னம்மா, கார் மேகத்தில் மனோரமாவுக்கு நான் புருஷனாக்கிட்டேன். மனோரமாவுக்கு புருஷனாக்குனாலும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டால்வர்ட், அந்த லெஜெண்ட், அவங்க கணவராக நான் நடித்ததில் சந்தோஷம். மம்முட்டிக்கு போய் அப்பாவை போட்டான். மம்முட்டி எப்படா ஏன்டா மம்முட்டிக்கு போய் நான் அப்பாவா? இல்லைண்ணே, நான் அதுக்காக வித்தியாசமாக எல்லாம் பண்ணிக்கின்னு ஏகப்பட்டதை பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா மம்முட்டிக்கு அப்பான்னு சொல்லிட்டேன். மம்முட்டியே அப்பாடா, அப்புறம் நான் எப்படா திருப்பி அப்பா? அது அவனை எனக்கு பிடிக்காது. என்னன்னா அந்த 50வது படம் விஜய் படத்தை கொண்டு நடிக்க வச்சான். அதில் பார்த்தா ஒரு நாள் வேஷம். என் மேலே ஏதோ ஒரு அவனுக்கு ஒரு கோபம் இருக்கு போல. நல்ல ரூமை தான் கொடுத்தேன் அவனுக்கு. 3 பெட்ரூம் உள்ள ஒரு எம்எல்ஏ ஹாஸ்டல் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தேன் நான். அதான் இந்த மாதிரி ஆளுங்க தான் நன்றி இல்லாதவன் தான் சினிமாவில் இருக்கான்னு எங்கள் ஐயா சொல்கிறது கரெக்டாக போச்சு. இருந்தாலும் அது அற்புதமான இந்த படம் வெற்றி அடையணும், ஓடணும்னு எல்லாரும் வேண்டிக்கிறோம். அது மாதிரி நானும் என்னுடைய தந்தையாரையும் என் தாய் தனலட்சுமி அம்மாள் அவர்கள் நான் வேண்டிக்கிட்டு இது நல்ல பெரிய அளவில் ஓடணும். ஏன்னா வித்தார்த்தெல்லாம் நான் அட்வைஸ் ஒன்றே ஒன்று பண்ணுவேன். சம்பளம் கிடுகிடுன்னு ஏற்றாதேன்னு, கிடுகிடுன்னு ஏற்று. ஏன்னா இப்போல்லாம் சொல்ல முடியாது, எப்போ கூப்பிடுவாங்க எப்போ விட்டுருவான்னு தெரியவே தெரியாது. நாங்கள் எங்கள் காலம்லாம் நான்லாம் இப்போ 40வது வருஷத்தில் வச்சுருக்கேன் கால் சினிமாவில். அந்த மாதிரி 40 வருஷம்லாம் இப்போ கொஞ்சம் சிரமம். இப்போ என்னோட கமல்லாம் பார்த்தா 50-55 வருஷத்துக்கு மேலே போயிடுவாங்க கமலுக்கெல்லாம். நான் அந்த 55க்கே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ஒன்று தெரிஞ்சுக்குங்க, வெரி பிக் ரேஸ். சினிமா இஸ் எ வெரி பிக் ரேஸ். அதில் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வராது. நீங்களாம் நடிகர்கள்னு சொல்கிறேன். நீ ஓடும் போது எப்பயுமே பாரு, பெரிய ரேஸில் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க திரும்பி பார்ப்போம், பின்னாடி இருக்கிறவங்க எவ்வளோ தூரம் இருப்பான்னு. நீங்களாம் யாரும் பார்க்கறதில்ல. தயவுசெய்து பாருங்கள், திரும்பி உங்கள் பின்னாடி யார் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டே போ. ஏன்னா ஒரு நபரை யோசித்து இவர் மாதிரி இனிமேல் கிடையாது, சினிமாவே கிடையாதுன்னு சொன்ன காலங்கள்லாம் இருந்தது. இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை. அடுத்தால் ரெடி, அப்படியே ரெடி வந்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் உங்கள் பேரெல்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். உங்கள் முகம் தெரியறதுக்கு இன்னும் 3 வருஷம் ஆகும் எனக்கு. நான் நடிகர் சங்க செயலாளர். எதுக்காக சொல்கிறேன்னா வந்துக்கிட்டே இருக்கு. அதில் இந்த வித்தார்த்துக்கு என்னென்னா, அவன் முகத்தில் ஏதோ ஒரு வெற்றி எங்கேயோ இருக்குது, எனக்கு தெரியல, என்னன்னு சொல்ல தெரியல, அவ்வளோதான். இவன் இந்த ஹீரோ நடித்தான், இதுக்காகலாம் நான் சொல்ல மாட்டேன், முதலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். வித்தார்த்து அற்புதமான ஒரு நீ ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு 10 மாதத்துக்கு எங்கேயும் நடிக்க மாட்டேன் அப்படியே நான் இருப்பேன்னா சொல்லாத. வர நடிச்சுக்கிட்டே இரு. ஏன்னா ஏதாவது ஒரு படத்தில் நீ நடிச்சிருவ, அதுக்காக சொல்கிறேன்.